பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 103 சங்கீதம் 2 வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெப நேரத்திலே இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையிலே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளும் மறந்து விடாமல் அந்த நன்றி கடன்பட்டவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசுவை பார்க்க போனார்கள். இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் சுகத்தை கொடுங்க, நாங்கள் குஷ்டரோகியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இயேசுவிடம் தங்கள் சுகத்துக்காக வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியனிடத்தில் காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். இவங்க போகும்போது போகிற வழியில் 10 பேரும் குணமடைந்து விட்டார்கள். குணமடைந்ததை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு. ஆனால் அதில் ஒருவன் மட்டும் தான் சுகமடைந்ததை கண்டு திரும்பி வந்து இயேசுவிடம் வந்து அவருக்கு நன்றி சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் கேட்குறாரு, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மட்டும்தான் வந்திருக்கிற, மீதி உள்ளவர்கள் எங்கே என்று கேட்குறார். அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு செய்திருக்கிறார். அந்த நன்றியை ஒருபோது நம்ம மறக்கக்கூடாது. நமக்கு செய்த நன்மைகளை, அவர் செய்த சகல உபகாரங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது, மறக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து ஊழிய செய்த நாட்களில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து விட்டார்கள் யூதர்கள், வேதபாரகர்கள். எல்லாரும் கள்ளத்தூக்கி எறிவதற்கு ஆயத்தமாக இருந்தபோது இயேசு சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்ன உடனே அங்கே இருந்த எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டு கல்லை போட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். இப்போ இயேசு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறார், உன்னை குற்றப்படுத்தினவர் எங்கம்மா அப்படி கேட்கும்போது அவள் சொல்கிறா, எல்லாரும் போய்விட்டார்கள் ஆண்டவரே. அப்போ இயேசு சொன்னார், இனி நீ பாவம் செய்யாத, உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அவளை அனுப்புகிறாள். இப்பொழுது அவள் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு மனந்திரும்பின ஒரு பெண்ணாக தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன், ஒரே நிமிஷத்தில் இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சொல்லி அவள் ரொம்ப அங்கலாய்த்து கொண்டிருந்தாள். பல மாதங்கள் ஆன பிற்பாடு பார்த்திங்கன்னா, அவள் இருந்த ஊருக்கு இயேசு வந்திருந்தார். அங்கே சீமோன் என்கிறவருடைய வீட்டுக்கு வந்து அவனோடு கூட உணவு அருந்துவதற்காக அந்த வீட்டுக்கு வந்தார். இதை கேள்விப்பட்ட அந்த பெண் பாருங்கள், தன்னுடைய வீட்டில் இருந்த விலையேற பெற்ற பரிமள தைலம், அந்த தைலத்தை எடுத்து கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் அதை உடைச்சி அவர் பாதத்தில் ஊற்றி அந்த எண்ணெயினால் அவருடைய காலில் முழு நனைத்து தன்னுடைய தலைமயிரால் துடைத்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பரிமள தைலத்தின் வாசனை அந்த வீடு முழுதும் நிரம்பி இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ தன்னை இயேசு மன்னித்தார், ஒரு புதிய வாழ்வை எனக்கு கொடுத்தார். சமுதாயத்தில் என்னை ஒரு பாவியான ஸ்திரீயாக பார்த்த அந்த இடத்துல இயேசு என்னை அப்படி பார்க்காமல் என்னை மன்னித்தார். அவருக்காக நான் எதையாகிலும் செய்யணும் என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை இயேசுவுக்கு கொடுத்தாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். நாமும் என்ன செய்யணும்? அந்த ஸ்திரீயைப் போல விலையேற பெற்றதை இயேசுவுக்கு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களை நாம் ஒரு நாளும் மறக்காமல் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? அற்புதமாக, ஆச்சரியமாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். விலையேற பெற்ற காரியங்களை ஆண்டவர் கொடுத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை குளிர பண்ண வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மை நினைத்து நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை தேவன் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், அதற்கு நம்ம உபகாரம் செலுத்துகிறவர்களாய் காணப்படணும்.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்ற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகள் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதை ஒரு நாளும் மறந்து போய் விடாமல் நாம் தேவனை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் நீங்கள் செய்த சகல உபகாரங்களை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்துவர்களாய் காணப்பட உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.